Hello everyone, என் பேர் ஆந்தியா. இன்னைக்கு நம்ம மேத்ஸ்ல சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சாப்டர் 1ஓட இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் ஆர்டர்ட் பேர்னா என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னது, அப்புறம் எக்ஸசைஸ் 1.1ஓட ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த யூனிட் செட்டோட டெஃபினிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. A set is a collection of well-defined objects. ஒரு செட் வந்து அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வெல் டிஃபைன்டா இருக்கும். அதை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும் தனித்தனியா. அதை தான் நம்ம செட்னு சொல்வோம். இந்த சாப்டர்ல செட்டோட ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆன ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம படிப்போம். அப்புறம் ஆர்டர்ட் பேர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா, the pair of elements that occur in a particular order and are enclosed in brackets. ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம x, yன்னு டினோட் பண்றோம்னா அதுல x ஃபர்ஸ்ட் வரதுக்கும் y செகண்ட் வரதுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். அப்புறம் அதை நம்ம பிராக்கெட்ஸ்ல டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆடிட்டோரியமோட பிக்சர் இருக்கு. இதுல நான் வந்து 5,3 அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து 5th ரோல இருக்க தேர்ட் சீட்டை டினோட் பண்ணும். அதே மாதிரி 6,4 அப்படின்னு சொல்றேன்னா அது 6th ரோல இருக்க 4th சீட்டை டினோட் பண்ணும். ஸோ 6 ஃபர்ஸ்ட் வரதுக்கும் 4 செகண்டா வரதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. 6 வந்து நம்பர் ஆஃப் த ரோ சொல்லுது, 4 வந்து நம்பர் ஆஃப் த சீட் இன் தட் ரோ அதை டிஃபைன் பண்ணுது. ஸோ 6,4ன்னு நான் ஒரு ஆர்டர் வச்சு சொல்றேன், அதுல ஒரு மீனிங் இருக்கு. பிளஸ் அதை நான் ஒரு பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணி ஒரு தனி பேரா டினோட் பண்றேன். அதுதான் நம்ம ஆர்டர்ட் பேர்னு சொல்றோம். இப்போ அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 செட்ஸ் எடுத்திருக்கேன், செட் A அண்ட் செட் B. செட் A வந்து வெஜிடபிள் செட், செட் B வந்து ஃப்ரூட் செட். வெஜிடபிள் செட்ல நமக்கு கேரட், பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு. ஃப்ரூட் செட்ல நமக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி இருக்கு. இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸை எழுத போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆர்டர் பேர்ல ஒரு வெஜிடபிளும் ஒரு ஃப்ரூட்டும் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெஜிடபிளுக்கு கேரட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல நமக்கு 4 பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து கேரட் அண்ட் ஆப்பிள், இன்னொன்னு கேரட் அண்ட் ஆரஞ்சு, இன்னொன்னு கேரட் அண்ட் கிரேப்ஸ், இன்னொன்னு கேரட் அண்ட் ஸ்ட்ராபெரி. அதே மாதிரி பிரிஞ்சாலுக்கும் 4 காம்பினேஷன்ஸ் இருக்கு, லேடிஸ் ஃபிங்கருக்கும் 4 காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இன் டோட்டல் நமக்கு 12 ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைக்கும். இந்த கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் 12 டிஸ்டிங்க்ட் ஆர்டர்ட் பேர்ஸை தான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்வோம். எந்த ரெண்டு செட்ஸையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற ஆல் பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸை நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதோட டெஃபினிஷன் நம்ம கீழே எழுதியிருக்கோம். If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B is called the Cartesian product of A and B and it is denoted by A cross B. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம A cross Bன்னு மென்ஷன் பண்றோம். Aயும் Bயும் non-empty sets, அதுல கண்டிப்பா எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுல இருக்கிற செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ், எல்லா கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸையும் நம்ம டுகெதர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து நம்ம டிஃபைன் பண்றதுக்கு A cross B is equal to set of all A, B. ஆர்டர்ட் பேரோட டினோஷன் A, B, where A belongs to A and B belongs to B. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். இதுல வந்து செட் A வந்து 1, 2, 3, செட் B வந்து A and A, B. இதுல வந்து A cross B நம்ம கண்டுபிடிக்கணும்னா A cross B is equal to எழுதிட்டு A ஓட எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஏன்னா நம்ம A cross B கண்டுபிடிக்கும் போது A தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ A ஓட எலிமெண்ட்ஸ் ஆன 1, 2, 3 ஃபர்ஸ்ட் எழுதுறோம். கிராஸ் B ஓட எலிமெண்ட்ஸ் என்னது A and B, அதை வந்து எழுதுறோம். இப்படி எழுதிட்டுக்கு அப்புறமேட்டு செட் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கோங்க, அதாவது 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்து அதை செட் பில இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட பேர் பண்ணீங்கன்னா 1, A. அதுக்கப்புறம் 1 செட் பில இருக்க செகண்ட் எலிமெண்ட்டோட பேர் பண்ணீங்கன்னா 1, B. இப்போ செட் ஏல செகண்ட் எலிமெண்டான 2 எடுத்துக்கிறோம். 2 ஏயோட பேர் பண்ணி 2, A. 2 பியோட பேர் பண்ணி 2, B. அதே மாதிரி 3A, 3B. இப்படி நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். B cross A கண்டுபிடிக்கணும்னா B செட் ஃபர்ஸ்ட் வரணும், A, B ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் 1, 2, 3 வரும். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A வந்து செட் A ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஓட நம்ம பேர் பண்றோம், A, 1. அதே மாதிரி A, 2. அதே மாதிரி A, 3,
b, 1, b, 2 and b, 3. இது எல்லாத்தையும் ஒரு flower bracket குள்ள நம்ம enclose பண்ணணும். நம்ம எப்பெல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோமோ அப்ப எல்லாமே எல்லா ordered pairs-ஐயும் ஒரு flower bracket குள்ள நம்ம மென்ஷன் பண்ணணும். A cross B is the set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is the element of B. A cross B நம்ம சொல்லும்போது அந்த ordered pairல இப்போ A cross B ல first element 1, A இருக்குல்ல அதுல 1 has to belong to set A and A has to belong to set B. First element first setஐயும் second element second setஐயும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி B cross A ல first element B ஐயும் second element A ஐயும் மென்ஷன் பண்ணணும். ஜெனரலா A, B is not equal to B, A. வழக்கமா அது ரெண்டும் ஈக்குவலா இருக்காது. ஆனா அது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா Aயும் Bயும் சேமா இருக்கும்போது தான் A, B is equal to B, A. A is equal to B இருக்கும்போது மட்டும்தான் A, B வந்து B, Aக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் Cartesian product can also be called as cross product. நம்ம Cartesian productல மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா A cross B is not equal to B cross A. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது. ஆனா A cross B ல இருக்கிற number of elements, total number of elements நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா B cross A லயும் same number of elements தான் நமக்கு இருக்கும். Secondly, A cross B is equal to a null set if and only if A is equal to a null set and B is equal to a null set. அதாவது A cross B நான் கண்டுபிடிக்கும் போது என் செட் எம்டியா இருக்குன்னா என்னோட செட் A and B யும் எம்டி செட்ஸா தான் இருந்தாகணும். அதே மாதிரி sets A and B எம்டி செட்டா இருக்குன்னா நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B கண்டுபிடிக்கும் போது அதுவும் எம்டி செட்டா தான் இருக்கும். If n of A is equal to P and n of B is equal to Q, then n of A cross B is equal to PQ. என்னோட A செட்ல P number of elements இருந்து என்னோட B செட்ல Q number of elements இருக்குன்னா நான் A cross B பண்ணி பார்த்துட்டு அதுல எவ்வளவு number of elements இருக்கு நான் கவுண்ட் பண்ணேன்னா எனக்கு PQ number of elements இருக்கும். Exercise 1.1 குள்ள இப்ப நம்ம போலாம். அதுல first question find A cross B, A cross A and B cross A. அதுக்கு கீழ 3 questions இருக்கு. First question A is equal to 2 minus 2 3 and B is equal to 1 minus 4. A cross B நம்ம கண்டுபிடிக்கணும்னா A first எழுதுவோம் அப்புறம் B எழுதுவோம். A ல இருக்க first element 2 எடுத்து அதுல B ல இருக்க elements ஓட pair பண்ணுவோம். அப்ப 2, 1, 2, minus 4. Next minus 2 எடுத்துட்டு minus 2, 1, minus 2, minus 4. Next 3 எடுத்துட்டு 3, 1, 3, minus 4. இதெல்லாம் தான் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்டா கிடைக்கும். A cross A கண்டுபிடிக்க 2 minus 2 3 அதையே மறுபடியும் 2 minus 2 3 ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். அதோட சொல்யூஷன் நமக்கு இருக்கு. B cross A நம்ம கண்டுபிடிக்கணும்னா B ஐ ஃபர்ஸ்ட் எடுத்து 1, minus 4 அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து A elements ஓட பேர் பண்ணுவோம். அப்போ 1, 2, 1, minus 2, 1, 3 அப்படின்னு எழுதிடுவோம். அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் minus 4 சூஸ் பண்ணி அதை minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3 சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின்ல A is equal to B is equal to P, Q. அப்போ A cross B நம்ம கண்டுபிடிக்கணும்னா P, Q cross P, Q. அதையே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டா கண்டுபிடிக்கணும். இந்த கேஸ்ல since A யும் B யும் சேமா இருக்கிறதுனால A cross B, A cross A, B cross A மூணுத்துக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். Third question A is equal to Mn, B is equal to null set. A is equal to Mn, B is equal to null set இருக்கும்போது நம்ம வந்து A cross B பண்ணோம்னா அது ஒரு null set தான் இருக்கும். இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா any number for example 1 நம்ம எடுத்துட்டோம் 1 into 0 நம்ம 0ன்னு சொல்றோம்ல அதே மாதிரி தான் any set ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து ஒரு null செட்டோட அது பண்ணும்போது அது வந்து null set தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ A cross B யும் B cross A யும் null set தான் வரும். ஆனா A cross A வந்து Mn cross Mn நம்ம பண்ணும்போது அதோட சொல்யூஷன் நமக்கு இந்த 4 ordered pairs M, 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 N, N, M, N, N அதுதான் நமக்கு கிடைக்கும். Next question let A is equal to 1, 2, 3 and B is equal to X where X is a prime number less than 10. Find A cross B and B cross A. இந்த questionல நமக்கு A டைரக்டா கொடுத்துட்டாங்க 1, 2, 3
B வந்து நமக்கு டைரக்டா கொடுக்கல, B நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு கொடுக்கிற க்ளூ என்னன்னா x is a prime number less than 10. அதாவது நம்ம இப்போ 10க்கு கீழ இருக்க prime numbersலாம் என்னன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா 2 3 5 7 தான் செட் B ஆ வருது. நெக்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க நம்ம யூசுவலா ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணி A cross B and B cross A கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். இதுல B cross A என்னதுன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. நம்ம A and B கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் B cross A னா அந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து B ஓடுது, செகண்ட் எலிமெண்ட் வந்து A ஓடுது. B cross A ல B ஃபர்ஸ்ட் வரனால ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து B ஓடுது, செகண்ட் நம்பர் வந்து A ஓடுது. அப்போ இந்த கேஸ்ல நமக்கு क्वेश्चनல -2, 3 கொடுத்திருக்காங்க. அதுல -2 வந்து B ஓடுது, 3 வந்து A ஓடுது. -2, 4ல -2 வந்து B ஓடுது. பட் நம்ம ஆல்ரெடி இப்பதான் -2 B ல நம்ம எழுதிருப்போம். ஸோ அதை ஒமிட் பண்ணிட்டு 4 வந்து A ல மென்ஷன் பண்ணிடலாம். 0, 3ல 0 வந்து B ஓடுது, 3 வந்து A ஓடுது. 0, 4ல 0 வந்து B ஓடுது, 4 வந்து A ஓடுது. 3, 3ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 வந்து B ஓடுது, செகண்ட் இருக்கிற 3 வந்து A ஓடுது. 3, 4ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 வந்து B ஓடுது, செகண்ட் இருக்க 4 வந்து A ஓடுது. இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு நம்பர் இப்போ -2 ஆல்ரெடி நான் எழுதிட்டேன்னா B ல, திருப்பி நான் -2 வந்து B ல மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்பர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல if A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6 and C is equal to 5, 6, 7, show that A cross A is equal to B cross B intersection C cross C. இதுல left hand side A cross A நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அது நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ரைட் ஹேண்ட் சைட்ல B cross B intersection C cross C ல பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்க B cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு நம்ம அதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி C cross C பிராக்கெட்குள்ள இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதிக்கிட்டோம். இப்போ B cross B க்கும் C cross C க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டு செட்ல எது காமனா இருக்கு, ரெண்டுத்துலயுமே ரிப்பீட்டடா வர்ற ஆர்டர்ட் பேர் என்னதுன்றது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரெண்டு செட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணா B cross B ல இருக்க 4, 4 வந்து C cross C ல இல்ல, 4, 5 இல்ல, 4, 6 அதுல இல்ல, 5, 4ம் அதுல இல்ல, 5, 5 B cross B லயும் இருக்கு, C cross C லயும் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 ரைட் ஹேண்ட் சைடில் 5 cross 5 நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். 5, 6 வந்து B cross B லயும் இருக்கு, C cross C லயும் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம எழுதிக்கலாம். 6, 4 அதுல C cross C ல இல்ல, 6, 5 ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். 6, 6ம் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கண்டுபிடிச்ச A cross A கண்டுபிடிச்ச அந்த செட்டும் B cross B intersection C cross C கண்டுபிடிச்சதும் ஈக்குவலா இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ராப்ளம் 5. Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. இதுல A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D நம்ம வந்து உண்மையான செக் பண்ணணும். நம்ம வந்து அது ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஷோ தட்னு சொல்லும் போது அது கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். செக் அப்படின்னு சொல்லியிருக்கிற பட்சத்துல அது ட்ரூவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு நாட் ஈக்குவல் கூட வரலாம். ஸோ நம்ம கிவன் எழுதிக்கிட்டோம். கிவன் எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A intersection C cross B intersection D இருக்கு இல்லையா, அதுல A intersection C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். பிரேசஸ்குள்ள இருக்கிற A intersection C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இன்டர்செக்ஷன்னா Aக்கும் Cக்கும் காமனா இருக்க எலிமெண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து 3 தான் காமனா இருக்கு. அதே மாதிரி Bக்கும் Dக்கும் பார்த்தா 3, 5 வந்து காமனா இருக்கு. இப்போ இந்த A intersection C-யையும் B intersection D-யையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு 3, 3, 5 நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம்னா A cross B intersection C cross D இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். அது நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி C cross D கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு இந்த ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு, எந்த ஆர்டர்ட் பேர் காமனா இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா 3, 3
and 3,5 தான் காமனா இருக்கு. அதை நம்ம ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடோட ஈக்குவலா இருக்கனால நம்ம வந்து அது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 6th சம்குள்ள போறோம். இதுல let a is equal to x belongs to whole number such that x is less than 2 and b is equal to x belongs to natural number such that x is greater than 1 and less than or equal to 4 சொல்லிருக்காங்க. c நமக்கு டைரக்டா 3,5 னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம a யும் b யும் என்னதுன்னு கண்டுபிடிக்க போறோம். a வந்து x belongs to whole number னு சொல்லிருக்கனால whole number starts with 0 0 1 2 3 அப்படினு போயிட்டே இருக்கும் whole number. பட் நம்ம கேஸ்ல வந்து x is less than 2 சொல்லிருக்கனால 0 1 2 வராது இல்லையா. 2 is not less than itself. 2 is not less than 2 இல்ல. so 0,1 மட்டும் நமக்கு வரும். அதுதான் a. அதுக்கப்புறம் b கண்டுபிடிக்கணும்னா b வந்து belongs to natural number. Natural number starts with 1 1 2 3 4 அப்படி போறது natural number. அதுல வந்து நம்ம questionல x வந்து is greater than 1 னு சொல்லிருக்காங்க. so 2ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாமானா less than or equal to 4 equal to less than or equal to அதுல இருக்கிறதுனால நம்ம 4யும் கன்சிடர் பண்ணலாம். so 2 3 4 தான் நம்மளோட b செட். அப்புறம் செட் c क्वेश्चनல இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல லெஃப்ட் ஹேண்ட் சைட ப்ரூவ் பண்ண போறோம். இதுல வந்து பிரேசஸ்ல இருக்க b யூனியன் c தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். so in that case b யூனியன் c நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். செட் b யும் செட் c லயும் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒண்ணா எழுதணும். 3 ரெண்டு வாட்டி வந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி தான் கன்சிடர் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் a cross b யூனியன் c நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். செட் a என்னது 0,1, அது b யூனியன் c ஓட நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். இது கண்டுபிடிச்சு இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து a cross b யூனியன் a cross c கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம a cross b கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்புறம் a cross c நம்ம கண்டுபிடிச்சா இப்படி கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும்னா நார்மல் நம்பருக்கு நம்ம எப்படி யூனியன் கண்டுபிடிப்போம் நமக்கு தெரியும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்க்கும் சேம் வேல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 0,2 இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். 0,3 இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இது 0,3 ரெண்டு செட்லயுமே இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி தான் எழுதணும். 0,4 இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். 0,5 a cross c ல இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். 1,2 இங்க இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். 1,3 ரெண்டு செட்லயும் இருந்தாலும் நான் ஒன்ஸ் தான் எழுதணும். அப்புறம் 1,4 நான் எடுத்துக்கிட்டேன், 1,5 எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து a cross b யூனியன் a cross c. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு இதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு a cross b யூனியன் c யும் ஈக்குவலா இல்ல. they are not equal to each other. அதனால நம்ம வந்து LHS is not equal to RHS அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளமும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளமும் சிமிலர் ப்ராப்ளம் தான். என்னதுன்னா இங்க வந்து a யூனியன் b வந்து கொடுத்துருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. மற்றபடி it is the same as the other problems. அதே மாதிரி தான் மற்ற ப்ராப்ளம் மாதிரியே நம்ம அதையும் சால்வ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ப்ராப்ளம்க்கும் நமக்கு LHS equal to RHS னு வருது. இப்போ நம்ம 7th ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட क्वेश्चनக்கு நீங்க வந்து உங்க டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அதுல வந்து செட் A வந்து the set of all natural numbers less than 8 சொல்லிருப்பாங்க. set B வந்து set of all prime numbers less than 8 சொல்லிருப்பாங்க. set C வந்து set of even prime numbers சொல்லிருப்பாங்க. so இதுல நமக்கு ABC வந்து டைரக்டா கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். set A வந்து set of all natural numbers less than 8. நமக்கு தெரியும் natural number starts with 1. அப்போ less than 8 னா 1 to 7. 8 கீழ இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே set A. so 1 2 3 4 5 6 7 தான் set A. set B வந்து set of all prime numbers less than 8. so in that case 1 3 5 7 இதெல்லாம் தான் set B ல வரும். and set C வந்து even prime number. prime நம்பர்ஸ்ல இருக்கிற ஒரே ஈவன் நம்பர் வந்து 2 மட்டும்தான். ஸோ அதுதான் செட் சியா வரும். இதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை ப்ராப்ளம்குள்ள போக ஆரம்பிக்கலாம்.
First question வந்து A intersection B cross C is equal to A cross C intersection B cross C நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல left hand sideல first brackets குள்ள இருக்க A intersection B கண்டுபிடிக்கலாம். A intersection B னா A க்கும் B க்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா 1 3 5 7 வந்து A லயும் இருக்கு B லயும் இருக்கு. அதுதான் A intersection B. அப்புறம் A intersection B cross C நமக்கு பண்ண தெரியும். A intersection B யும் C யும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கத்துக்கிட்ட மாதிரி பண்ணி பார்த்தா ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் A cross C intersection B cross C இருக்கு. இதுல வந்து A cross C நம்ம பிரேசஸ்குள்ள இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்க இப்படி கிடைக்கும். அதே மாதிரி B cross C கண்டுபிடிச்சா இப்படி கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா அதுல இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம டிக் பண்ணி எழுதணும்னா 1,2 3,2 5,2 7,2 கிடைக்கும். இதே தான் நமக்கு LHSம் கிடைச்சது. ஸோ LHS is equal to RHS நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் சம்மும் சிமிலர் சம் தான். ஆனா இங்க புதுசா ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்றோம். அது வந்து B minus C. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ B minus C நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா செட் B ல இருந்து செட் C மைனஸ் பண்ணணும். அதாவது B வந்து 1 3 5 7 இதுல இருந்து 2 நம்ம மைனஸ் பண்ணணும். நம்ம கிட்ட B ல 2வே இல்ல. சோ அதனால நம்ம 2 அதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா அது வந்து மாறாது. இதுவே 1 2 3 5 7 B ல இருந்து நம்ம அப்ப 2 மைனஸ் பண்ணணும்னா 2 போய் வெறும் 1 3 5 7 மட்டும் இருக்கும். பட் இந்த கேஸ்ல B minus C இவ்வளவுதான், 1 3 5 7 தான். அதே மாதிரி யூஸ்வலா A cross B minus C நமக்கு பண்ண தெரியும், அதை நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு அப்படி பண்ணா இப்படி கிடைக்குது நமக்கு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு A cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் A cross C ஃபர்ஸ்ட் அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ A cross B minus A cross C எப்படி பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். A cross C வந்து 1,2 கிடைச்சிருக்கு இல்லையா, 1,2 வந்து A cross B ல இருக்குதான்னு நம்ம செக் பண்றோம், இல்ல. 2,2 இருக்கான்னு நம்ம செக் பண்றோம், இல்ல. 3,2 இருக்கான்னு செக் பண்றோம், இல்ல. 4,2 இருக்கான்னு செக் பண்றோம், இல்ல. 5,2 இல்ல, 6,2 இல்ல, 7,2 இல்ல. ஸோ A cross B ல இருந்து A cross C நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எதுவுமே மாறாது. A cross B அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் A cross B minus A cross C. இதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ LHS is equal to RHS. நம்ம சக்சஸ்ஃபுல்லா எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னும் சில விஷயம் கத்துக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the set of all points in the Cartesian plane can be viewed as the set of all ordered pairs x, y, where x, y are real numbers. In fact, R cross R is the set of all points which we call as the Cartesian plane. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஆர்டர்ட் பேர்ஸ் பார்த்தோம்ல, அதுல வர நம்பர்ஸ் வந்து நம்ம கிராஃப் படிச்சிருப்போம்ல, அதுல மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து ஸோ நம்ம கிராஃப்ல பார்க்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸ் தான். அப்போ நான் சொன்ன கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு. அப்போ கிராஃப்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி யோசிச்சா அதுக்கு பேரு கார்ட்டீசியன் பிளேன். அந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா கிராஃப்ல, லைன் எக்ஸ் அண்ட் லைன் ஒய், அது ஒரு ரியல் நம்பர் லைன், எக்ஸ் ஒரு ரியல் நம்பர் லைன், ஒய் ஒரு ரியல் நம்பர் லைன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது தான் அதுல வர பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆர் கிராஸ் ஆர் அப்படின்றது வந்து அந்த ரெண்டு ரியல் நம்பர் லைனை தான் குறிக்குது. ஸோ ஆர் கிராஸ் ஆரை வந்து நம்ம கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லலாம். அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர்ட் பேர்ஸ். For any three sets A, B, C, we have A cross B union C is equal to A cross B union A cross C. அதாவது இது வந்து distributive property. A cross B union C னா அது நம்ம A cross B union A cross C அப்படி எழுதலாம். அதே மாதிரி A cross B intersection A cross C அப்படி எழுதலாம். In general, Cartesian product of two non-empty sets provides a shape in 2 dimensions and Cartesian product of 3 non-empty sets provides an object in 3 dimensions.
நான் சொன்ன மாதிரி கார்ட்டீசியன் பிளேன் வந்து 2 டைமென்ஷனல் பிளேன். அப்போ டூ எலிமெண்ட்ஸ் அதாவது 2 செட்ஸ் இருக்கிற விஷயத்த நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணா 2 டைமென்ஷனல் பிளேன் கிடைக்கும் போது 3 செட்ஸ் இருக்கிறத நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து 3 டைமென்ஷன்ல ஃபிகர் கிடைக்கும். If A, B, C are 3 non-empty sets, then the Cartesian product of the 3 sets is the set of all ordered triplets given by the definition. நமக்கு ordered pairs 2 செட்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அப்போ 3 செட்லனா அது வந்து ordered tripletsனு நம்ம சொல்வோம். அதுல வந்து A cross B cross C இருந்துச்சுன்னா அதை வந்து ABCன்னு பிராக்கெட்ஸ்குள்ள 3 எலிமெண்ட்ஸ் வர மாதிரி எழுதுவோம். அதுல வந்து A வந்து Aக்கு பிலாங் ஆகும், B வந்து Bக்கு பிலாங் ஆகும், C வந்து Cக்கு பிலாங் ஆகும். இதோட எக்ஸசைஸ் 1.1 முடியுது. தேங்க்யூ.